ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக்கும் ஷார்ட் ஸ்வீட்டாக எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தா உங்கள்கிட்ட இருக்கிற ஆட்மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ராஜெக்டை நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா இதில் இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் நம்ம எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்க ஐடியாவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் மறக்காமல் பண்ணிங்க. ஓகே, ஜஸ்ட் நம்ம இதில் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம எடிட் பண்ணுற பிக்கை எடிட் பண்ணிட்டு வந்துடலாமா. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொட்டு ஒரு 4:5 ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொட்டு மீடியோ கொட்டு நம்ம எடிட் பண்ணி அந்த பிக்கை செலக்ட் பண்ணிக்கலாம். மேலே 3 பட்டன் இருக்குது, அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் ஃபுல் கம்ப்ரஸர் பாருங்கள், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய புகுத்தோமா இந்த மாதிரி நீங்கள் ஃபுல் ஸ்கேலில் செட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலையில் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் கிரேப் ஃப்ரம் எஸ்பிஎன்ஜி இருக்கு பாருங்கள், அதை இங்கே கிளிக் போயிட்டு கீழே செட் பண்ணால் ஸோ இந்த பிக்கு 4:5 கன்வெர்ட் ஆகிடும். இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ சேவ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு இப்போ நாம் இன்புட் பண்ண ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படிக்கல வந்து எனக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணக்க ரிலீஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட் வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் மறக்காமல் டவுன் பண்ணி இன்புட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்புட் பண்ண தெரியாதவங்களுக்கு நான் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோ பார்த்து நீங்கள் வந்து பண்ணக்க இன்புட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்காக க்ரியேட் பண்ணிக்கிட்டு ஸோ அவங்களுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எட் டெஸ்ட்டில் போய்ட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட் இதோட கலரை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சேஞ்ச் பண்ணுன்னு சொல்கிறேன். ஜஸ்ட்டு அந்த டெஸ்ட்டை நீங்கள் கிளிக் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போய்ட்டு லாஸ்ட்டாக ஷிஃப்ட்னு ஒரு எஃபெக்ட் இருக்குது, அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு லைட்டோட வேல்யூவை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணால் ஜஸ்ட்டு கலரும் சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு தெரியுதா. இந்த மாதிரி உங்களுடைய பிக்கு தகுந்த மாதிரி இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து பாருங்கள் நீங்கள் கலரை வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ அது கீழே ஒரு பிளாக் கலரில் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு செகண்ட் எஃபெக்ட் இருக்கு பாருங்கள், அதையும் கிளிக் பண்ணிடலாம். ஜஸ்ட் இந்த க்ரீன் கலர் பதில் இந்த இடத்துல வந்து பணம் மேலே என்ன கலர் ஆட் பண்ணுறீங்களோ ஸோ அதே சேம் கலர் இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஆடி நீங்கள் மூவ் பண்ணால் இதுக்கப்புறம் நம்ம பிக்கு ஆட் பண்ண பாருங்கள் எப்படின்னா குயிக்காக பார்த்துடலாமா. ஸோ ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் இருக்கா, ஜஸ்ட் லேயரை கிளிக் போயிட்டு இந்த கலர்ஃபுன்றது கிளிக் போயிட்டு இந்த ஸ்டாரை கிளிக் போயிட்டு இப்போ நான் 4:5 பிக்கை கன்வெர்ட் பண்ண சொன்ன பாருங்கள், அந்த பிக்கை இங்கே செலக்ட் போயிட்டு மேலே ப்ளஸ்ஸையும் கொட்டினா ஜஸ்ட் அந்த எஃபெக்டில் இந்த பிக் ஆட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் மூவ் பண்ண இந்த இடத்துல 2 கேஃபாக இருக்கா, ஸோ இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு இதுக்கு முன்னாடி நம்ம ஆட் பண்ண இந்த ஃபஸ்ட்டு பிக்கை செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலேயே கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு காப்பி பண்ணது அதே பாக்ஸும் கொடுத்து பேஸ்லேயே கொடுத்துக்கோங்க. சொல்லலாம் மேலே ஆட் ஆகிடுச்சா, இதை அப்படியே நீங்கள் ப்ரெஸ் பண்ணி இந்த பிக்குக்கு மேலே வந்து பண்ணால் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் ஆட் பண்ணி நெக்ஸ்ட் மாதிரி இருக்குது இருக்கான்றது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது, எஸ்எம் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த ஸ்பீடுக்கு யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் பண்ணால் டைமுக்கு ட்ரெஸ் நேரம் இதே சேம் இடத்துல அடுத்து இருக்கிற கேப் இருக்கிற இடத்துலையும் நம்ம இந்த பிக்கை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, அதனால் அதே ஸ்பீடேக்கில் இந்த ஆப்ஷன் பண்ணாக்க கம்ப்ரஸரும் நீங்கள் வேறு பிக்கு வச்சுருந்தீங்கனாக்கா அது எப்படி சேஞ்ச் பண்ணு சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் பேஸ் பண்ணிவிட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த கலர்ஃபுன்ற குட்டி ஸ்டாங்கில் போய்ட்டு நீங்கள் வேறு பிக்கு வச்சுருந்தீங்கனாக்கா ஜஸ்ட் அது நீங்கள் செலக்ட் போய்ட்டு மேலே புஷன் பண்ணால் ஜஸ்ட் அந்த பிக்கு இதில் ஆட் ஆயிரும். உங்களுக்கு பிக்கு கட் ஆட் ஆகினாக்கா ஜஸ்ட் அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனில் போய்ட்டு உங்களோட பிக்கு தோமே இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக செட் பண்ணி விட்டுங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் மூவ் பண்ண இடத்துல ஒரு 2 லேயர் இருக்கா, ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணி பார்த்துடலாமா. ஸோ கீழே ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் பாருங்கள், அது நீங்கள் கிளிக் போயிட்டு அந்த கலர்ஃபுன்ற கூட்டு ஸ்டாரிங் கிளிக் போயிட்டு நம்ம எடிட் பண்ணி அந்த பிக்கை நம்ம செலக்ட் போயிட்டு மேலே புஷையும் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் இதாக ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் அதுக்கு மேலே இன்னொரு க்ரீன் கலர் இருக்கா, அது நீங்கள் கிளிக் போயிட்டு அதே கலர்ஃபுன்ற கூட்டு அதே ஸ்டாரிங் கிளிக் போயிட்டு இப்போ நீங்கள் பேக்ரவுண்டில் என்ன பிக் ஆட் பண்ணிங்களோ ஸோ அதே சேம் பிக் இங்கே செலக்ட் போயிட்டு மேலே புஷையும் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் அந்த எஃபெக்டில் இது ஆட் ஆகிடுச்சா, ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் மூவ் பண்ணால் நெக்ஸ்ட் இன்னொரு க்ரீன் கலர் இருக்கா, ஜஸ்ட் அதில் கிளிக் போயிட்டு கலர்ஃபுன்ற கூட்டு ஸ்டாரிங் கிளிக் போயிட்டு நம்ம எடிட் பண்ணி பிக்கை செலக்ட் போயிட்டு மேலே புஷையும் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கேஃபாக இருக்கா, ஸோ அதுக்கு இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கில் கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலேயே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு காப்பி பண்ணது அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த பிக்கு மேலே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ முன்னே ஃபஸ்ட்டு சொன்னேன் உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் இந்த ஸ்பீடுக்கு யூஸ் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகே, முடிஞ்சிச்சா. நெக்ஸ்ட் மூவ் பண்ண இந்த இடத்துல ஒரு 2 க்ரீன் கலர் இருக்கா, நம்ம என்ன பண்ண அதே சேம் இடத்துல இந்த இடத்துல நீங்கள் ஒர்க் பண்ணாக்க எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை ஜஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ப்ரியூவில் 2 பேரும் கொடுத்ததுனால 2 வந்து பண்ண ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இது முடிச்சா நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் ஃபைனலுக்கு மூவ் பண்ணல. இதுக்கப்புறம் வந்து பாருங்கள் இந்த மாதிரி பிளாங்காக தான் கொடுத்துருப்போம். ஸோ இது எப்படி ஃபிக்ஸ் பண்ண பார்த்துடலாமா. ஸோ அதுக்கு இந்த க்ரீன் கலர் ஸ்டார்டிங் எடுத்துக்கொண்டு கீழே ப்ரெஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி ஒரு பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே 3 பட்டன் இருக்குது, அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் ஃபுல் கம்ப்ரஸர் பாருங்கள், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே அமௌண்ட்ஸில் போயிட்டு இந்த சைடுக்கு ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுக்கு பிக்கு தவிர லைட்டாக நீங்கள் ஜூம் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு இந்த பிக்கை வந்து பண்ணாக்க சாங்கு எண்டு வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க.
ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணாக்கா நான் கொடுத்துருக்க புக் மார்க்கு தகுந்த மாதிரி இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை வந்து பழைய நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஜஸ்ட்டு இந்த ஆப்ஷனில் போயிட்டு பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆப்ஷனில் போய் கட் ஆயிரும். இதே சமயத்தில் லாஸ்ட் வரைக்கும் இங்கே ஆட் பண்ணி விட்டுங்க. ஸோ ஓகே முடிஞ்சிடுச்சா. நெக்ஸ்ட் இந்த இடத்துல உள்ளே பாருங்கள், இது அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த பிக்கு மேலே கொண்டு போய்க்குங்க. இப்போ நம்ம இதுக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு இந்த இடத்துல ஒரு க்ரீன் கலர் இருக்கா, ஜஸ்ட் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் அவங்க கொடுத்து காப்பிலே இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதே பாக்ஸ் அவங்க கொடுத்து பேஸ்ட் ஸ்டைல் கிளியர்மாக இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு இந்த பக்கெட் ஆஃப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்பீட் ஐக்கனும் ஆஃப் ஆகிட்டு பேஸ்ட் பண்ணால் ஜஸ்ட் அந்த எஃபெக்ட் இதில் ஆட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் பிக்கை நம்ம செலக்ட் பண்ணிட்டு அதே பாக்ஸ் கொடுத்து இப்போ டேட்டா நீங்கள் பேஸ்ட் ஸ்டைல் கொடுத்தா ஜஸ்ட் இந்த எஃபெக்ட் இதில் ஆட் ஆயிரும். இதே சேம் மெத்தடில் வந்து பண்ணாக்கா லாஸ்ட் வரைக்கும் இந்த எஃபெக்டை நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ முடிஞ்சிச்சா. ஸோ இப்போ அப்படி நீங்கள் பேக் வந்துட்டு ஜஸ்ட் இந்த க்ரீன் கலர் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு மேலே டெல்ட் ஆப்ஷனுக்காக கொடுத்துருங்க பக்கம் டெலிட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ கிரியேட் பண்ணாச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் டேட்டா வந்து பார்த்தாக்கா எக்ஸ்போர்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணாக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமட்டு கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. சின்ன விஷயம் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.